ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி பற்றி நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் எப்படிலாம் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. அதுக்கான வீடியோ தான் அது. ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிக்கலாம், நோட்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது எல்லாமே பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேஜர்ஸை வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கடுத்து நம்ம பிஎட்டில் படித்த எஜுகேஷன் அண்டு சைக்காலஜி படிக்கணும். அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா, இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அது வந்து படிக்கணும். சரிங்களா, நம்மளுடைய மேஜர் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 110 மார்க்ஸ் அளவு கொஷின் கேட்பாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேறு 130 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு. அதுக்கடுத்து ஜிகே, சரிங்களா, இதில் ஆட் பண்ணிங்க. ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 மார்க்ஸு. ஓவராலாக 150 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி எலிஜிபிள் மார்க்ஸ் தான். சரிங்களா, இங்கே வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். 50 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வந்து என்னென்னா செலக்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய பி பார்ட், அதாவது நம்மளுடைய மேஜர் இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இதுதான் நமக்கான பேட்டர்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ், நமக்கான சிலபஸை வந்து என்ன பண்ணுறேங்க, டவுன்லோட் பண்ணுறேங்க. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் என்ன பண்ணி வச்சிங்கன்னா போட்டு வச்சிங்க. ஸோ இது வந்து பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க. சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம 3 சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். ஒன்று வந்து மேஜருக்கானது, சரிங்களா, மேஜரில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து எஜுகேஷன் அண்டு சைக்காலஜி, சரிங்களா, அதுக்கான சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து ஜிகேக்கான சிலபஸ். ஸோ இது மூணுத்தையும் டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன். ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதை வந்து பிரிண்ட் அவுட்டை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மேஜரில் இருக்கக்கூடிய சிலபஸில் எத்தனை கண்டென்ட் இருக்குது, எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இந்த யூனிட் உதாரணத்துக்கு ஒரு 15 யூனிட் இருக்குது அல்லது ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் உங்களுக்கான நோட்ஸு, சரிங்களா, அல்லது மெட்டீரியல், நீங்கள் வந்து அது காலேஜ் படித்ததாக இருக்கலாம், அல்லது வந்து யூஜியில் படிச்சிருப்பீங்க, அல்லது பிஜி படிச்சிருப்பீங்க, அல்லது இதுக்குன்னே தனியாக ஸ்டடி மெட்டீரியல் எதனாச்சும் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா, அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதில் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுதா அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதில் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, 1 டே ஸ்பெண்ட் பண்ணி தனியாக டைம் எடுத்து என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்ன நம்ம வந்து படிச்சிருக்கோம், சரிங்களா, எது எது படிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, தனியாக நோட் பண்ணி வச்சிங்க. அது அந்த சிலபஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அல்லது தனியாக வந்து நோட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, எந்தெந்த டாபிக் படிச்சிருக்கோம். இப்போ ஒரு 10 யூனிட் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த 10 யூனிட்டில் இந்த டாபிக் படிச்சிட்டோம், இந்த டாபிக் படிச்சிட்டோம், இந்த டாபிக் படிச்சிட்டோம். ஸோ இப்போ யூனிட் 1ல் 5 டாபிக் இருக்குது. ஸோ இந்த 5 டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு 2 டாபிக் வந்து படிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மீதி 3 டாபிக் தான் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அந்த 3 டாபிக் எதுவோ அது தனியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நல்ல சிலபஸ் டவுன்லோட் பண்ணிங்க, சிலபஸ்க்கான மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிங்க. அது மேஜர்ஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இதுக்கான மெட்டீரியல் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணால் ஒன்று நம்ம வந்து ஒரு ஸ்டடி சென்டரில் எதனாச்சும் கேட்டு வாங்கிக்கணும், அல்லது நம்மகிட்ட ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சுன்னா அந்த புக்கு வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 90% புக் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருனாச்சும் 1 or 2 தான் அந்த மாதிரி புக் வாங்கி வச்சுருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாமே மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி தான் தேடிட்டு இருப்பீங்க. சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி வச்சிங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டடி பிளான் எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும், சரிங்களா, என்னால் எவ்வளோ நேரம் வந்து படிக்க முடியும், 10 மணி நேரமா அல்லது 5 மணி நேரமா, சரிங்களா, அல்லது 4 மணி நேரமா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஒர்க் போயிட்டுருப்பீங்க. ஸோ ஒர்க் போயிட்டே நான் படிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ 1 டேக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிறத எழுதுங்க. சரிங்களா, அடுத்து 1 வீக்குக்கு எவ்வளோ படிக்க முடியும், அதுக்கடுத்து 1 மந்த்துக்கு, சரிங்களா, ஏன்னா நமக்கு இப்போ டைமிங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சிலபஸை கவர் பண்ணுறதை இவ்வளோ நாளில் நான் கவர் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு 80 டேஸ் இருக்குது அப்படின்னா இந்த சிலபஸை நான் 60 நாளில் கவர் பண்ணணும். அப்போ 60 நாளில் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா
எனக்கு எப்படி நான் யூனிட் வைஸாக பிரிக்க முடியும்? ஏன்னா ஒரு சில பேருக்கு 10 யூனிட் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 15 யூனிட் இருக்கலாம். ஏன்னா இது மேஜர்ஸ் கூட நீங்கள் சைட் பை சைடு என்ன பண்ணணும், எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும், ஜிகே படிக்கணும், தமிழ் இதுவும் என்ன பண்ணணும் படிக்கணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த 60 நாளில் படிச்சுட்டு மீதி 20 நாள் மினிமம் 20 டேஸாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ரிவிஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. ஒரு 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா புரியும். சரிங்களா? ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒர்க் போயே தான் ஆகணும். இந்த 2 மந்த்து நான் வந்து ஒர்க் போனால் தான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒர்க் போயிட்டே படிங்க. அதர்வைஸ் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லீவ் போட்டு என்ன பண்ணுங்கள், படிங்க. அல்லது ஏதாவது ஜாப் போயிட்டு இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு படிங்க. ஏன்னா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் சான்ஸாக இதை நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுவே ரொம்ப டிலே ஆகி தான் வந்திருக்கு. ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 26, 27, 28 அப்படி கூட நமக்கு என்ன பண்ணலாம், போகலாம். சரிங்களா? அதனால் இருக்கக்கூடிய சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன்னா சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது எல்லாத்துக்கும் மாறுபடும். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் போயே தான் ஆகணும்னா இதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டெஸ்ட்டு. நீங்கள் படிக்கிற டாப்பிக்கு சப்ஜெக்ட்டுக்கு அப்ஜெக்டிவ் புக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் புக் வந்து என்ன பண்ண வச்சுங்க, வாங்கி வச்சுங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்குமே அப்ஜெக்டிவ் புக் இருக்குது, எல்லா மேஜர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமேசானில், அதுக்கடுத்து ஃப்ளிப்கார்ட்லையுமே இருக்குது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து வரும். சரிங்களா? உங்கள் சிலபஸுக்கு ரிலேட்டடாக அந்த அப்ஜெக்டிவ் புக் இருக்கான்னு பார்த்து வச்சுங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். 1 டேக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு 50 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கேன், எனக்கு அங்கே டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கோச்சிங் கிளாஸ் போகல, நானே தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எழுதிக்கங்க. ஈவன் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலும் தனியாக டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு இதையும் வச்சிங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். மற்றவங்களோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டிஎன்பிசியில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 4-5 கொஷினை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், அது சிம்பிளாக சரிங்களா, ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு நாளைக்கு ஒரு half an ஹவருக்கு அந்த கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் கொஷின் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு நமக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா எஜுகேஷன் அண்டு சைக்காலஜி. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாத்துக்குமே புதுசு தான். நீங்கள் எதுவும் வந்து என்ன பண்ண தேவை, பயப்பட தேவை. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பிஎட்டில் படித்த பேசிக்காக நீங்கள் வந்து எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு அந்த கொஷின் 4 ஆப்ஷன்னா 4மே டிக் பண்ணுற மாதிரி தான் நமக்கு மைண்ட் செட்டு வரும். சரிங்களா? இந்த எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுடைய நாலேஜ் பொறுத்து அது எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அதில் வந்து ஒரு 30க்கு ஒரு 15 வந்துச்சுன்னா நம்ம நல்லது பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு 15க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். ஒன்று கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். கொஷின் ஆவரேஜாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறப்ப 15 மார்க் வந்துச்சுன்னா நம்மளுடைய கிஃப்ட்டு. சரிங்களா? ஆனால் இந்த ஜிகேயில் மினிமம் எல்லாத்துக்குமே ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10 கூட உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதிலே டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஜிகேயில் கரண்ட் அஃபேர்ஸு, தமிழை பற்றி ஒரு கொஷினு, ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு கொஷினு, சயின்ஸை பற்றி ஒரு கொஷினு, அப்ரிவேஷன் கொஷின்ஸு இதெல்லாமே என்ன பண்ணும் இருக்கும். ஸோ நோட்ஸு இன்னுமே இருக்கிற டைமிங்கில் நம்மளால் நோட்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ண வச்சிங்க, நல்லா ரீட் பண்ணி வச்சிங்க, ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சிங்க. சரிங்களா? இதெல்லாம் 1 by 1 நீங்கள் வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் எந்தளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் டைம் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுல் டைம் எஃபோர்ட் எடுத்து படிங்க. ஒரு 12 மணி நேரம், 14 மணி நேரம் படிங்க. ஏன்னா இந்த 2 மந்த்து நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம ஒரு லைஃப் வந்து செல்ட்டுடு அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதனால் டைமிங்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட்டை போடுங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு சிலபஸ் வந்து எந்த இதில் இருக்குன்னே தெரியல. நமக்கு வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் எந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த மேஜர்ஸாக இருந்தாலும்
உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டுமே டஃப்பாக இருக்காது. 5 இருக்குன்னா 5மே டஃப்பாக இருக்காது. அதில் 5 யூனிட் 6 யூனிட்டாவது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ரொம்ப ஈஸி எது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி கேட்டகரியாக பிரிச்சுடுங்க. ஈஸியானதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அதனால் லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஃப்பாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ டஃப்பாக இருக்கிறது நமக்கு வந்து சைக்காலஜி பேசிக்காக படிச்சிருக்கோம். ஸோ எடுத்தோடனே டஃப்பாக இருக்கிற யூனிட் எடுத்து வச்சுட்டு உட்காந்தோம் அப்படின்னா அது நகராது. ஒரு ஈஸியாக இருக்கிற யூனிட் இது என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ அது இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா. அது வந்து பார்த்துங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓ பரவாயில்ல, ஒரு 50% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்னும் ஒரு 5 தான் இருக்குது, அப்படியே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுல படிச்சுன்னா இன்னும் 4 தான் இருக்குது, 3 தான் இருக்குது, 2 தான் இருக்குது, இன்னும் ஒரு யூனிட் தான் இருக்குது அப்படின்னு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நம்ம எடுத்தோடனே டஃப்பாக இருக்கிற யூனிட்டை ஃபஸ்ட்டு 1 மந்த்து ஃபுல்லாகவே ஒரு 2 யூனிட் மட்டும் படிச்சுட்டு மற்றது எதுவும் படிக்காமல் இருந்தோன்னா இன்னும் 8 யூனிட்டாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த யூனிட் வைஸ் பார்க்குறப்ப டஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய் சும்மா இருக்காது. யாருக்காவது என்னாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம். நீ எத்தனை யூனிட் படிச்சுட்ட, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க, உங்கள் சென்டரில் டெஸ்ட் எப்படி வச்சுருக்காங்க, நீ எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுற, தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மெமரி பவர் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்டடி கெப்பாசிட்டி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்டடி டைமிங் கிடையாது சரிங்களா. நமக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல் வேறு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல் வேறு, அவங்களுக்கான சுச்சுவேஷன் என்வாமெண்டல் வேறையாக இருக்கும், நமக்கான என்வாமெண்டல் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் உங்களுக்கு நீயே அந்த காம்ப்ளிகேட்டடாக வந்து என்ன பண்ணிக்காதீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம எஃபோர்ட் எடுக்காமல் இருந்தால் தான் தப்பு நம்ம மேலே சரிங்களா. நம்ம வந்து 100% எஃபோர்ட் எடுக்கிறோம், படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் இதில் வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.